பார்த்துடலாம். அமெரிக்க அரசாங்கமே $50 பில்லியன் கொடுத்து காப்பாத்தியும் வெறும் 40 நாள்ல திவால் நிலையிலிருந்து வெளியே வந்த பிறகும் கூட GM தொடர்ந்து நஷ்டத்துல தான் ஓடிட்டு இருந்துச்சு. அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சுத, அவங்களுக்கு தேவை ஒரு புதுவிதமான தலைவர், எல்லாத்தையும் மாத்தி அமைக்கக்கூடிய ஒருத்தர். அப்போதான் அந்த நிறுவனத்தோட நிர்வாகக் குழு ஒரு அதிர்ச்சியான முடிவு எடுத்தது. ஆட்டோமொபைல் உலகத்துக்கு துளி கூட சம்பந்தம் இல்லாத ஒருத்தரை சிஇஓவா தேர்ந்தெடுத்தாங்க. எல்லாரும் எதிர்பார்த்ததுக்கும் நிஜத்துல அவங்க தேர்ந்தெடுத்த ஆளுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்க. ஒரு பக்கம் பல வருஷமா கார் துறையிலே ஊறி போன ஆளுங்க, இன்னொரு பக்கம் டெலிகாம் துறையிலிருந்து வந்த எட் விட்டேக்கர். அவருக்கு கார்கள் மேல எந்த ஒரு தனிப்பட்ட பாசமோ பந்தமோ கிடையாது. விட்டேக்கர் பதவிக்கு வந்தப்போ கார் இண்டஸ்ட்ரி தொடங்கி வால் ஸ்ட்ரீட் வரைக்கும் எல்லாருமே இது ஒரு பெரிய ஜோக்கா தான் பார்த்தாங்க. வெளியிலிருந்து வந்த ஒருத்தரால என்ன செஞ்சிட முடியும்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி, GMOவோட அந்த பழைய மெதுவான வேலை செய்யற முறைய மாத்த